ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட் எடுக்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆளுக்கு போய் டின்னர் கொடுத்துட்டு வருவோமா? தலைவர் இன்னைக்கு கேரளா கிளம்புறாரு, லைனுக்கு கிளம்பிடுவாரு. ஸோ இன்னைக்கு நைட் சாப்பிட்றதுக்கு டின்னருக்கும் நாளைக்கு காலையில் அங்கே கேரளாவில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் பேக் பண்ண போகிறோம். நாளைக்கு காலையில் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு புளிசாதம். இந்த புளிசாதம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக மசாலாலாம் வறுத்து நல்லா மல்லி ஜீரகம் அது கூட கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் வறுத்து அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே சூப்பராக வறுத்து போட்டு அரைச்சி சூப்பராக செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால செஞ்சேன். டின்னருக்கு அம்மா வீட்டுக்கு போய் தான் பேக் பண்ணணும். இன்னைக்கு வந்து தோசை, அம்மா வீட்டில் மாவு இருக்குது, சட்னியும் அங்கேயே அரைச்சிருவாங்க. நானும் நைட் டின்னர் அங்கே தான் சாப்பிட போகிறேன். சரி டின்னர் மட்டும் அங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு போய் தோசையை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் சட்னியும் அரைச்சிட்டேன். இன்னைக்கு தோசை வந்து கொஞ்சம் மெல்லிஸாக அப்பப்போ சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மெல்லிஸாக முறுமுறுன்னு சுட்டு சாப்பிடலாம். அது வேற கொஞ்சம் பேக் பண்ணி கொண்டு போகணும். அது இல்லாமல் அவர் 7 மணிங்கிறப்ப தான் சாப்பிடுவார். டீ எல்லாம் குடிச்சிட்டதுனால கொஞ்சம் மொத்தமாக கல் தோசை மாதிரியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் சட்னி தாளித்தேன். இன்னைக்கு சட்னி வந்து தக்காளி சட்னி. அதெல்லாம் சூப்பராக பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு பேக் பண்ணுறதே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான். ஏன்னா இது வந்து நான் MBA படிக்கும்போது நான் கொண்டு போயிட்டு இருந்த லஞ்ச் பாக்ஸு, அதில் தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்னைக்கு நானும் தம்பியும் தான் போனோம். நம்ம சிக்குக்குட்டி இன்னைக்கு நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், வேறு எதுக்கோ கூப்பிட்றேன்னு நினச்சிட்டு பையன் வெளியே வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா எப்பயுமே இருக்கிற இடத்துல ஆளக்கானோம். கால் பண்ணி கேட்டதுக்கு இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சைட்லேருந்து வந்தான். அப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக சாப்பிடு, லஞ்ச் பாக்ஸ் வத்துறோம், இது என்னோட மெமரபிளான லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு.